friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யாஸ் ஃபன் ஃபுட். ஸோ இன்னைக்கு நம்ம மயோனஸ் செய்ய போறோம். ஸோ மயோனஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு வந்து எக்லெஸ், இன்னொன்னு வந்து எக். ஸோ இது ரெண்டுமே போட்டு செய்யலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எக்லெஸ் மயோனஸ் எவ்வளோ குயிக்கா செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மயோனஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விஸ்க்லையும் செய்யலாம். ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ விஸ்க்லையும் செய்யலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர். ஸோ எலக்ட்ரிக் பீட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக சூடாகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் எலக்ட்ரிக் பீட்டர் செய்ய மாட்டேன். எலக்ட்ரிக் பீட்டர்லையும் செய்யலாம், நல்லா தான் வரும். நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து மிக்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்னைக்கு வந்து மிக்சியில் தான் செய்ய போகிறேன். ஸோ மிக்சியில் எப்படி மயோனஸ் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். அரை கப் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். வாசனை எதுவும் வராத மாதிரி எடுத்துக்கோங்க. இது அரை கப்னா ஆயில் வந்து ஒரு கப் எடுத்துக்கணும். மிளகு நான் எடுத்துக்கிறேன். ஸோ போடும்போது உங்களுக்கு அளவு சொல்கிறேன். பூண்டு, உப்பு, சர்க்கரை, வினிகர். ஃபர்ஸ்ட் வந்து நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன் அரை கப் அளவுக்கு. எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 3 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பல்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன். இது செகண்ட். இந்த ஒரு கப் எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் நான் ஆட் பண்ண போகிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது அளவு நம்ம பண்ணிக்கலாம். ஸ்பீட் அதிகமாக வச்சிடாதீங்க. ஒரு மாதிரி கூழ் மாதிரி வந்திருக்கும், நல்லா இருக்காது. நம்மளை வச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லிக்விடாக தான் இருக்கு. நம்ம வந்து இப்போ லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக அரைக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு க்ரீம் லெவலுக்கு வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. என்ன தெரிகிறது? இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்க. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ எடுக்கும் பொழுதே இப்படி வரும். ஸோ நல்லா இருக்கும். வேற பவுலில் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக்லெஸ் மயோனஸ் இப்போ செஞ்சாச்சு. ஸோ இதை வச்சு பிஸ்கெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கலாம். தத்தா பபாய்.